வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடல் அலையை பத்தி நமக்கு ஒரு கதை தெரியும். மோஸ்ட்லி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அலைகள் வந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வரும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அது கதையை வந்து பெண்ணை தேடி ஆண் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அலை வந்து சோர்வு அடையாம அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஒரு அலை பின்னாடி இன்னொரு அலை வந்துட்டு இருக்கும். அதாவது முன்னாடி போற அலையை வந்து பெண்ணுன்னு சொல்லுவாங்க, பின்னாடி போற அலையை வந்து ஆண்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் சேர முடியுதோ சேர முடியலையோ, அது சேர முடியலதான். சேர முடியாம அந்த அலையை சேரத்துக்காக பின்னாடி இருக்க அலை இத்தனை வருஷமா என்ன ஆயிட்டு இருக்குமா, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா, விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குமா, அந்த அலை கூட நம்ம பேர் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கை இந்த மாதிரி தாங்க. சின்ன சின்ன விஷயத்த நம்ம ட்ரை பண்றோம், முடியலங்கும் போது கடுப்பாயி டப்புனு என்ன பண்ணிடுறோம், தூக்கி போட்டு அடப்போடா இது எனக்கு வராது இது எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போயிடுறோம். ஆனா லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையும் டக்கு டக்குன்னு அப்படி தூக்கி போட்டுறாதீங்க, தூக்கி போட்டு விட்டுறாதீங்க. இப்போ நம்மளால சேர முடியாத அந்த புதையல இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா தாராளமா சேர்ந்துடலாம். இப்போ கடலால என்ன ட்ரை பண்ணி வரலன்னு சொல்லி சோர்வு அடைஞ்சு விட்டுருதா என்ன? இன்னைக்கு வரைக்கும் இன்னும் எத்தனை டிக்கெட்ஸ் ஆகினாலும் அது ட்ரை பண்ணிட்டே தான் இருக்க போகுது. மனுஷங்க மட்டும் ஏன் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு சோர்ந்து போயிடுறீங்க? உங்களால இதுவும் முடியும் நினைச்சு முன்னாடி போயிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க சீக்கிரமா உங்களோட இதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.